ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு சொல்ல போறது வந்து இந்த வைரஸ் வந்து இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, இது வந்து முன்னாடி வந்திருக்கு. பட் திருப்பி அஃபெக்ட் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து 1960s வந்து இன்சுலேட் ஆயிருக்கு. 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக் அப்போ வந்துச்சு, 2 இயர்ஸ் பேக் வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5, அதாவது ஃப்ரைடே கேரளாவில் ஒரு 14 வயசு பையன் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கான். இது வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபா. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா நைக்லீரியா ஃப்ளோரரி. ஸோ இதான் ஒரு பேர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபா. இது வந்து சிங்கிள் செல் ஆர்கனிசம் சொல்லி ரொம்ப ரேர், பட் ரொம்ப டேஞ்சரஸ். இது வந்து பிரெயின் டிஷ்யூஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணி ரொம்ப சிவியரா அட்டாக் பண்ணி. இது வந்து பாம் சொல்றாங்க, அதாவது கரெக்டா ப்ரொனன்சியேஷன் தெரியல. ஸோ இது வந்து ஷார்ட்டா பாம். சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இயர்லி ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப சிவியரான தலைவலிக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கழுத்து பெயின் மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஃபீவரும் இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து இயர்லி ஸ்டேஜ்ல சொன்ன சிம்டம்ஸ். அதுக்கடுத்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ், அதை ஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் அந்த பீப்புள் வந்து கோமா கூட போக வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான. இந்த வைரஸ் வந்து எது வழியா போகுதுன்னா வந்து நம்ம இந்த மூக்கு வழியா தான் போகுது. போய் வந்து அந்த மூக்கு வழியா போகும்போது தான் ஈஸியா வந்து பிரெயினுக்கு போக முடியும். அதாவது வந்து ஓல் ஃபேக்டரி நர்வ்னு ஒரு நர்வ் இருக்கு. இது வந்து நாசல் கேவிட்டி பக்கத்துல இருக்கு. ஸோ அது வழியா ஈஸியா வந்து பிரெயின் ஆக்சஸ் பண்ணி பிரெயின் வைரஸ் வந்து எந்த இடத்துல எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யூஎஸ்சி சென்டர் ஃபார் ப்ரிவென்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. லேக், ரிவர் இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அது மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரேரா இது வந்து காமனா இருக்கும். ரொம்ப ரேரா வந்து போர்லி மெயின்டெனன்ஸா இருக்க ஸ்விம்மிங் பூல் அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சப்போஸ் வந்து நீங்க தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல தெரியாம விழுந்துட்டீங்கன்னா, போர்லி மெயின்டெனன்ஸ் ஸ்விம்மிங் பூல்ல இந்த மாதிரி லேக் அதெல்லாம் தெரியாம விழுந்துட்டீங்கன்னா டக்குனு மூக்கை வந்து இப்படி அடைச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்க மூக்கு வந்து அடைச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏன்னா வந்து நான் முதலே சொன்னேன், இது வந்து மூக்கு வழியா தான் போகும்னு சொன்னேன். ஸோ உடனே அடைக்கும் போது நம்ம மூக்கு வழியா அந்த வாட்டர் மூலம் தான் போகுது. வாட்டர்ல அந்த அமீபா இருக்கும், அதனால போகுது. அந்த மாதிரி வாட்டர் என்டர் ஆகாம இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. கிளிவ்லேண்ட் கிளினிக் இது வந்து யூஎஸ்ல இருக்கு. இந்த கிளினிக்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா வந்து இதுவரை எந்த கேசஸ்மே வந்து ஹியூமன் டு ஹியூமன், பர்சன் டு பர்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆனது கிடையாது. நான் முதல்ல எப்படிலாம் பரவுன்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஹியூமன் டு ஹியூமன் வந்து ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ ஜூலை 5 வந்து 4th கேஸ். இது பாம் வைரஸ் வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது டயக்னோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் சொல்றாங்க. ஸோ உங்களை இயர்லியே வந்து இந்த ரொம்ப ஹீவியரான தலைவலி இல்லை வந்து ஃபீவர், கழுத்து பெயின் அசால்ட்டா நீங்களா மாத்திட்டு இருக்காம டாக்டர் கன்சல்ட் பண்ண பெஸ்ட். ஸோ பி சேஃப், பி ஹாப்பி. பை கைஸ், லெட்ஸ்